இல்ல அண்ணாச்சிக்கு வீசா வந்துட்டுல, நீ அமெரிக்காவுக்கு பேக் பண்ணி கிளம்புறதுதான் மிச்சம். இல்லை இப்போ நானானா இந்த ஒத்த லேப்டாப்பு, அப்புறம் நான் உடுத்தது 2 வேட்டி, 2 சட்டை, 2 அண்டர் வேற என்னோட ஹேண்ட் லக்கேஜில் கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டின்னு தானே பாக்கிய. இல்லை அங்கே நம்ம ஊர் சாப்பாடுலாம் நல்லா கிடைக்குமா என்னன்னு தெரியலையாமடி. அப்படியே கிடைச்சாலும் $50 பண்ணுவோனா, நம்ம ஊருக்கு அதுக்கு 3000-4000 பண்ணுவோனா. நாமளாம் ஹோட்டல் ரூம்லேயே உட்காந்து பொங்கி சாப்பிட்டு சான் கொடுக்க பெர்டிஎம்ல $1 செலவழிக்காமல் மொத்த தொட்டி இந்தியாவுக்கு கொண்டு வராளு. ஆமாம், அதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய பெட்டி. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கல, இருங்க காட்டுது. ஆமாம், இங்கே பாருங்க. இங்கே பற்றியலா சமையலுக்கு குக்கரு, அதுக்கடுத்து பணியாரம் கடிச்சிங்க, பணியார சட்டி, அப்புறம் ஏதாட்டும் அரைக்க வைக்க தேவைன்னா மிக்சி இருக்குது, மிக்சி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, 2 தேங்காய், நயம், பொன்னி அரிசி. ஆமாம், அதுக்கடுத்து கடுகு, உப்பருப்பு, தூப்பருப்பு, காப்பருப்பு, இந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், எல்லாம் அந்த மசாலா ஐட்டங்கள். அதுக்கடுத்து இது என் புஞ்சாதி எனக்காண்டி ஸ்பெஷலாக வத்த குழம்பு 2 மாதம் கெட்டு போகிற மாதிரி வச்சு கொடுத்துருக்கா. இது ஆஃபீஸ்க்கு மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு போகிறதுக்கு சாப்பாடு சட்டி. இது அந்த பிள்ளை தெனிப்பருக்காண்டி ஸ்பெஷல் ஹோம்மேட் முந்திரி பக்கோடா. ஆமாம், அப்புறம் இது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா முதல் நாள் ஜெனிஃபர் டெத்துக்கில் போய் வைப்பனா, அவள் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே பைனாப்பிள் அப்படி வந்துட்டேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணி ப்ராங்க் பண்ணதுக்காண்டி பைனாப்பிள். அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக தான் பார்த்தீங்களா, எல்லாம் அமெரிக்கா ஐ எம் கம்மிங்கில்.